மலேசியா மலேசியா. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? ஹாய், ஓவர் கிளீனா வச்சிருக்காங்க. இது யாரு? ஓ, மலேசியா போலீஸ். ஐ எம் a காலேஜ் ஸ்டூடெண்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? என்னத்துக்கு சார்? நீ தான் முதல்ல ட்ரெயின்ல பாட ஆரம்பிச்ச. உன்னை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பாடினாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பப்ளிக் நியூஸ். என்னது பாடுறது பப்ளிக் நியூசன்ஸா? எங்க ஊர்ல பஸ் ட்ரெயின் ஓடுறதே நாங்க பாட்டு பாடுறதுக்காக தான் சார். பிறந்தா தாலாட்டு, செத்தா ஒப்பாரின்னு பாட்டு எங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது சார். இசை ஞானி, இசை புயல், இசை வசந்தம், தேனிசை தென்றல் தேவா, மெல்லிசை மன்னர்னு இவங்கெல்லாம் பிறந்த மண்ல இருந்து வந்த என்ன போய் பாடாதன்னு சொன்ன வாட்ட காமெடி. போய் ரூல்ஸை மாத்துங்க சார். போங்க சார், போங்க சார். என்ன விட்டுருங்க சார். நான் முதல்ல மலேசியாவுக்கு வந்திருக்கேன் சார். இங்க காயத்ரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகணும். அங்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல எங்க அப்பாவுக்கு தோஸ்து சார். அவர் தான் சார் என் கேர் டேக்கரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க பாருங்க. இவர் சொன்னாரு கிருஷ்ணா, அவருடைய சன் ஸ்ரீராம் நான் தான் சார். இவர் எங்க வீட்டுல தான் தங்க வந்திருக்காரு. அடடே, அந்த ஸ்ரீராம் நீதானா? பாரு, நீ யாருன்னு தெரியாம உங்க பாட்டுலாம் பாடிவிட்டேன். நீ ஊருக்கு புதுசுன்றதுனால உன்னை விடுறேன். மலேசியாவுல இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. கவலைப்படாதீங்க சார். இனிமே நான் உங்ககிட்ட மாட்டவே மாட்டேன். ஹாய் ஹாய், how are you? How do you do? நீங்க எல்லாம் நம்ம காலேஜ் தானா? இல்ல கண்ணா, நீ தான் எங்க காலேஜ். That's a good joke. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, அசிங்கமா கையில புக்ஸ வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இன்சல்ட் பண்றீங்க. அப்ப புக்க வேற எங்க வைக்கிறது? இங்க வா. ஆமா, வயித்துக்கு சாப்பாடு போடுற படிப்பை வயித்துக்கிட்டே தான் வைக்கணும். சார், சண்டைக்கு ஹாக்கி ஸ்டிக்ஸும் ஸ்டெம்ஸும் எடுத்து கொடுத்தவன் இவன் தான் சார். You may go. எஸ் சார். என் பேர் தமிழ்ச்செல்வன் சார். What is this? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருளை எடுத்து சண்டைக்கு எதுக்காக கொடுத்த? சார், நான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பொருளை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதா சார் நம்முடைய பழக்கம். உதாரணத்துக்கு, படம் பார்க்குற விசிடியே ஆட்டோ ரிக்ஷா பின்னாடி ரிஃப்ளெக்டரா யூஸ் பண்ணுவோம். மாட்டுக்கும் குதிரைக்கும் அடிக்க வேண்டிய லாடத்தை வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்டு திருஷ்டியை கழிப்போம். தரைய பெருக்க வேண்டிய தொடப்பத்தை அதுக்கு யூஸ் பண்ணாம தோசை ஊத்துற கல்ல துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். சார், பக்தியோட நெத்தியில பூச வேண்டிய விபூதிய கண்ணாடிய பளபள பாக்குறதுக்காக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இது மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்கள் நாங்க. உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார் சார் சார், என் லைஃபை கெடுத்துறாதீங்க சார். ஏன் சார், நீங்களே ஒரு பொருளை அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு மேட்டருக்கு யூஸ் பண்றீங்களே, நான் யூஸ் பண்ண கூடாதா? யாரு, நானா? ஆமா சார். இத பாத்தீங்களா? சாப்பிட வேண்டிய வாழைப்பழத்தை சாப்பிடாம அதை ஊதுபத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்றீங்களே, அப்ப பசி எடுத்ததுன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டை வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? கம் ஆன், டெல் மீ பிரின்சி. as a பிரின்சிபால் நீங்களே எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்டூடெண்ட் நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதா? all right. Go to class. Go. Cancel it. Okay. I'll meet you later. Okay, fine. Join me for a cup of tea.